மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது ஊதியக்குழு அமலுக்கு வர சில மாதங்கள் மட்டுமே உள்ளன. இது தொடர்பான முக்கியமான அப்டேட் விரைவில் வரவிருக்கிறது. இந்த ஊதியக்குழு அமலாக்கம் காரணமாக ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திலும் 30% முதல் 34% வரை உயர்வு ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஓய்வூதியதாரர்களுக்காக மத்திய அரசு 3 முக்கிய பரிசுகளை தரும் வாய்ப்புள்ளது. முதலாவது, ஓய்வூதிய உயர்வு. 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தவுடன் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தற்போதைய 2.57 2.80 அல்லது 3 உயரலாம். இதன் விளைவாக ஓய்வூதியத்தில் பெரிய அளவில் உயர்வு கிடைக்கும். உதாரணமாக, ரூபாய் 20,000 ஓய்வூதியம் பெறுபவருக்கு புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3 இருந்தால் ஓய்வூதியம் ரூபாய் 60,000 உயரலாம். இரண்டாவது, கம்யூட்டேட் பென்ஷனில் மாற்றம். தற்போது ஓய்வூதியத்திலிருந்து ஒரே பகுதியை ஒரே முறை பெறும் இந்த திட்டம் 15 ஆண்டுகள் காலமாக இருந்து வருகிறது. ஆனால் இதனை 12 ஆண்டுகளாக குறைக்கும் திட்டம் குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இது ஓய்வூதியதாரர்களுக்கு நிதிநிலை மையமாக சுதந்திரம் அளிக்கும். மூன்றாவது, அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை. புதிய அடிப்படை ஓய்வூதியம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அதனுடன் சேர்க்கப்படும் அகவிலைப்படி ஊதியத்தில் கூடுதல் உயர்வை ஏற்படுத்தும். பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த 8வது ஊதியக்குழு ஜனவரி 2026 முதல் அல்லது 2027 தொடக்கத்தில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதற்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நண்பர்களே, மத்திய அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடா சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.